சிறிய ஒரு தலையங்கம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கர்த்தர் இருக்கிறார். நீதிமான்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வர்ற நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. நீதிமான கர்த்தர் தேற்றுறவராக இருக்கிறார். ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நீதிமான் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாங்கள் இந்த வேதத்தில் நாங்கள் ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். அப்போ நீதிமானுக்கு வர்ற துன்பத்தில் ஆண்டவர் என்னவா அவர் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஏன் நல்ல மனுஷனுக்கு கிட்டது நடக்கணும் என்று நீ கேட்கக்கூடாது. நீதிமானுக்கு தான் போராட்டங்களும் கூட. ஏனென்றா அவங்க உண்மையாக வாழ்கிறபடினாலே, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறபடினாலே நீதிமானுக்கு துன்பங்கள், துயரங்கள் வரும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன நீதிமானா? நீதிமான் இல்லைன்ற அல்லேலூயா. சந்தேகமாக இருக்கு. நாங்கள் எல்லாம் நீதிமான்கள். அப்போ நீதிமான துன்பம் பெருமை வராதா? வரும். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணுமா? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போ நீதிமானுக்கு வர்ற துன்பத்தில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வர்ற துன்பத்தில், நான் நீதிமான இருக்கிறபடினால எனக்கு வர்ற துன்பத்தில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்துக் கொள்வோம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். போதும். இப்ப பாருங்க, நீதிமானுக்கு துன்பம் வரும் என்று சொல்லல. என்ன சொல்ற? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, அநேகம். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு என்ன வருமா? துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் சொல்ல வாசிங்க, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். அப்ப பாருங்க, நீதிமானுக்கு துன்பம் வரும் பொழுது கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் என்னவாம்? அந்த நீதிமானுக்கு வர்ற துன்பத்தை கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய நாங்க ஆண்டவருக்குள்ள இப்ப நாங்க நீதிமான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமான் என்று சொல்றதுக்கு சந்தேகமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு துயரம், பாடுகள், உபத்திரங்கள் வரும் பொழுது முதலாவது மனுஷன் எங்களுக்கு உதவி செய்யறது அல்ல. ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர் எங்களுக்கு உதவி செய்யறது அல்ல. கர்த்தர் சொல்றார், அந்த நீதிமானுக்கு வரும் துன்பத்தில் நான் இருக்கிறேன். அப்படின்றா அந்த நீதிமானோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கர் புரரை நான் உண்மையாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். அவர் உண்மையாகவே எவ்வளவோ உபத்திரத்தின் மத்தியிலும் மன மகிழ்ச்சியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். மன மகிழ்ச்சியினால அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் உண்மை உள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் கர்த்தரிடத்தில் இருந்து. அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் அங்கே கர்த்தரிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக் கொள்வான். அப்ப நீதிமானோட யார் இருக்கிறது? கர்த்தர். அப்ப நீதிமானுக்கு பிரச்சனை வரும் பொழுது மனுஷன் வாதாட மாட்டான். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக வாதாடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, எவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும் நான் கண்டுகொண்ட ஒரே ஒரு பிரதரிடத்திலிருந்து நான் கண்டுகொண்டது, ஒரு நாளும் அவர் சோர்ந்து போய் இருந்ததை நான் காணல. சோர்ந்து போய் அவர் சங்கர் சோர்ந்து போயிருக்கிற ஒரு அலையில சொல்லுங்க. அப்படி இருக்கிறதா? இல்லை, அப்படி இருந்தது இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வாரேன்டா, அவர் எவ்வளவோ பிரச்சனையிலும் எவ்வளவோ பிரச்சனை மத்தியிலும் அவருக்கு எத்தனை பிரச்சனை சொல்லுங்க, சொல்லுங்க. சங்கருக்கு பிரச்சனை எத்தனை பிரச்சனை இருக்குது? எத்தனை பிரதர்? 50 கூட. பாருங்க, அவரே சொல்றார், நீங்க சங்கரோட எத்தனை பழைய இருக்கிறீங்க? ஓகே, நீங்க அங்க இருக்கிறவர்கள் அவரே 10 வருஷத்துல 52 ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் சொல்றார்.
ஒரு புறப்பலத்தையும் காணலையே சங்கர்புரத்திலிருந்து. அநேகமான பிரச்சனைகளை காணப்படுகிறார். நான் என்ன சொல்ல வாரேன்டா, நீதிமானுக்கு வர்ற துன்பங்கள் துயரத்தில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் இருக்கிறார். ஒன்றும் மறந்துடாதீங்க, உங்களுக்குண்டு ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் அதுல கர்த்தர் இருக்கிறார். நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம், பிரச்சனை ஒன்று வந்தால் அதுல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு ஒன்று படித்தோம் முதல்ல, என்ன துன்பங்கள், ஒரு பாட்டு ஒன்று படித்தோம், யார் பனிதாசத்தை படித்தாங்க, இப்போ படித்தோம், அற்புதம், நிந்தைகள் அவமானங்கள். அப்ப நீதிமானுக்கு நிந்தைகள் அவமானங்கள் வரும். அல்லேலூயா. ஒரு சங்க பிரதர் சொன்னார், பிரதர் நானே ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன், ஒருவர் வந்து கேட்கிறார் திருமணத்தை குறிச்சா, ஒரு உபவாசம் கூட்டம் முடிச்சுட்டு போகும் பொழுது, நீங்கள் எவ்வளோ நாட்களும் வெயிட் பண்ணின போதும் ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க, உபவாசம் பண்ணிட்டு இங்கே போகும்பொழுது அவரை துக்கப்படுத்தி பேசியிருக்கிறவன், நல்ல வார்த்தையை பேசலாம் தானே. இப்போ சாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ என்னட்டே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை என்னட்ட இல்லையண்டா அதை ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பலப்படுத்தணும். இதுதான் கிறிஸ்தவன். ஆனால் சங்கர் பிரதர் மறந்துட்டு போடக்குது. அந்த ஒரு சகோதரன் கண்டு, என்னென்ன பிரதர் எவ்வளோ நாளும் திருமணம் செய்யாமல் இருக்கிறீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், இவ்வளோ நாளும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளுறதா என்று அவரும் ஒரு கிறிஸ்தவர். சங்கர்புரம் மறந்துட்டார். அப்போ எஸ் ஞாபகம் வந்துட்டு. அப்போ பாருங்க, அப்ப அந்த இருதயத்தை உடைக்கிறார்கள். உடைப்பு, மற்றவன் பாதிக்கப்பட்டா அவனுடைய பாதிப்பில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அவனை எழுப்பி விட வேணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. அப்ப உடைந்து போய் கிடக்கிறவனை மறுபடி நாங்கள் உடைக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. பனையால விழுந்தவனை மாடு ஏறி மிரிச்சுதான். அப்ப பாருங்க அருமையான சகோதரி, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில 2 மாதம் அல்ல, போன ஆண்டுகள் முதல் எத்தனையோ உபத்திரங்களுக்குள்ள போயிருக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஒன்றல்ல அநேகமாயிருக்குமா, அநேகமாயிருக்கும். என்ற நீதிமான் பொய் சொல்ல மாட்டான், உண்மையா இருப்பான், கர்த்தருக்குள் வைராக்கியமா இருப்பான் நீதிமான். இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் புறம்ப தள்ளுவரா? இல்ல, தள்ள மாட்டார். யோபு 34:5 வாசித்துக் கொள்ளுங்க. யோபு 34:5. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும். போதும், வாசிங்க சிஸ்டர், திரும்பி வாசிங்க. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளி விட்டார் என்று நியாயம் என்னிடத்தில் இருந்தது நான். போதும். இப்ப யோபு என்ன சொல்றான்டா, நான் நீதிமான், நான் உண்மை உள்ளவன், நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் நீதிமானா இருக்கிறேன், கர்த்தர் என்னை தள்ளி விட்டாரா என்று அவன் நினைச்சிருக்கிறான். அவன் மனுஷன், அவன் உண்மையா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் அந்த சரீர பலவீனங்கள் நம்மை, அதாவது வேதனை, நாங்களாக எங்களை வேதனைப்படுத்துவோம். இனியும் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா, இனியும் இப்படி இருப்போமா, ஒரு கேள்விக்குறிகள் எங்களை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஆனால் யோபு பிறந்த இடத்துல நான் நீதிமானாக இருக்கிறேன். வாசிங்க சிஸ்டர், நான் நீதிமானாக இருக்கிறேன், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார், என்னுடைய நியாயத்தை தள்ளிவிட்டாரா? இந்த எத்தனை பேர் கேள்வி வைப்போம், என்ன நான் உண்மையா இருக்கிறேன், உத்தமனா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இந்த நீதிமானுக்கு இப்படி ஒரு பிரச்சனை?
வரணுமென்று நாங்கள் தேவனிடத்தை கேள்வி கேட்போம். ஆனால் நீதிமானுக்கு உபத்திரம் வரும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாகவே ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஆமென். சங்கே பாருங்க, சங்கீதம் 34 15 வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க ஒருவர். சங்கீதம் 34 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அருமையான சகோதரனே என்னமாம்? கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்குதாம்? நீதிமான்கள் மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நீதிமான்கள் மேல் இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் யார்கள் உங்கள் மீது இருக்குதா? துன்மார்க்க மேல் உங்கள் மீது கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை அவர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீதிமான். அதில் இன்றைக்கு நீதிமான் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நான் நீதிமானா? என்ன, நான் நீதிமானா? நீங்க எல்லாரும் நீதிமான்கள். ஆனா கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்குதாம்? நீதிமான்கள் மேல் இருக்குதாம். இன்றைக்கு ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கண்கள் அங்கே நீதிமான்கள் மீது இருக்குதா? ஆமென். இன்றைக்கு தாவீது ராஜா எடுத்து பாருங்க. சவுலுக்கும் தாவீது ராஜாவுக்கும் ஒரே போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள். இந்த தாவீது ராஜாவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுல் தீர்மானம் எடுக்கிறான். இப்படிப்பட்ட மனிதனை அழிக்க வேணும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுல் தீர்மானம் எடுக்கிறார். என்ன பிரயோசனம்? ஒரு நீதிமானை அழிக்கிறதுனால என்ன பிரயோசனம்? ஒரு நீதிமானுக்கு அநியாயம் செய்யறதுல என்ன பிரயோசனம்? ஒரு சபைக்கு அநியாயம் செய்யறதுல என்ன பிரயோசனம்? ஒரு ஊழியக்காரனுக்கு அநியாயம் செய்யறதுக்கு என்ன பிரயோசனம்? ஒன்றுமே இல்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த சவுல் தாவீது ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறான். ஆனா சவுல தாவீது நேசிக்கிறான். நன்றா கவனிங்க, அவன் நீதிமான். தாவீது ராஜா ஒரு நாள் சவுல் நீதிமான இருந்தவன் தான். ஆனா தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவன் போராட வெளிக்கிட்டான். அவனுக்கு விரோதமாக சவுல் போராட வெளிக்கிட்டான். ஆனா இவன் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் சவுலை குறித்து ஒரு வார்த்தை கூடிய, துக்கமான வார்த்தை கூடிய தாவீது அவனை பேசவில்லை. ஆனா சவுல் தாவீதுக்கு விரோதமாக பிரச்சனையில கொண்டு வந்தான், அநியாயங்களை கொண்டு வந்தான், அக்கிரமங்களை கொண்டு வந்தான். வாசிங்க பாருங்க, அதுல 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. தாவீதை பார்த்து சவுல் என்ன சொல்றான்னு பாருங்க. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனம். 1 சாமுவேல் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, தாவீதை பார்த்து அவன் என்ன சொல்றானாம்? என்னை பார்க்கிலும் நீ நீதிமான். பாருங்க, கொலை செய்யத்தான் போனான் சவுல் தாவீதை. ஆனா நல்ல இருதயம் என்ன சொல்லுது? அவனை நேசிக்குது. சவுல் என்ன சொல்றார் தாவீதை பார்த்து? என்னிலும் விட நீ நல்ல ஒரு மனிதன். ஹல்லேலூயா. என்னிலும் விட நீ ஒரு நல்ல மனிதன். நல்ல மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, அவன் வடிவாசுவான் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நல்ல மனிதர்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நல்ல சிநேகிதர்களை கண்டுபிடிக்கிற கஷ்டம். நல்ல வாலிப பிள்ளைகளை கண்டுபிடிக்கிற கஷ்டம். நல்ல பெரியோர்களை கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஏனென்றா அப்படி ஒரு காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
நல்ல இருதயத்தை கண்டுபிடிக்காப்பா, கஷ்டம். அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சவுல் தாவீதை கொலை என்ன செய்ய, அப்படி ஒரு அக்கிரமம் செய்ய, அநியாயம் செய்யவில்லை. என்னோண்டா தாவீது ராஜா கொண்டது எத்தனை? இதெல்லாம் பிரச்சனை வந்துட்டுது பாருங்க. சத்துரு எப்படி ஒருவனை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு வார்த்தையை சொன்னால் சரி, சத்துருவுக்கு விருப்பமான ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், எங்களை அழித்து விடுவான். நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடினால, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால, பரிசுத்தவான்களாக இருக்கிறபடினால நாங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற நாங்கள் உண்மை உள்ளவராக காணப்படுவோம். அங்கே வெளியேந்து வர்றவர்கள் எங்களுடைய நடைகள், எங்களுடைய பேச்சில் பார்த்து அவங்களின் நீதிமான்கள் ஆகிடுவார்கள். அல்லேலூயா. அப்ப எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீதிமானுடைய வாழ்க்கை காணப்படணும். எங்களுடைய நடை சரியா இருக்கணும், எங்களுடைய பேச்சு சரியா இருக்க வேண்டும், எங்களுடைய பார்வை சரியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் சபைக்குள்ள வரும் பொழுது எங்களை பார்த்து அவர்கள் நீதிமான்களா மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாங்கள் எப்படி வாழுகிறோம்? கர்த்தருக்குள்ள நாங்கள் எப்படி வாழுகிறோம்? எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நானும் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, வாசித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். துன்மார்க்கன், பாருங்க, துன்மார்க்கம் உள்ளவன் நீதிமான் மேல் கண்ணை வைத்து அவனை கொலை செய்ய விரும்புகிறான். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண்ணை வைத்து அவனை கொலை செய்ய விரும்புகிறான். நீதிமான், துன்மார்க்கனார் சவுல் இன்றைக்கு கொலை செய்யறதுக்கு அவன் திரிகிறான். துன்மார்க்கனை, நல்லவனை துன்மார்க்கன் கொலை செய்ய விரும்புகிறான். இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது பாருங்க, சகோதரருக்குள்ள பிரச்சனை. காயனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு? கொடுக்கிறது ஒரு சின்ன மனசா வந்துச்சு. அவனை அழிச்சே விட்டுட்டான் சகோதரத்துக்குள்ள. இன்றைக்கும் அது இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் சகோதரருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, சகோதரிக்குள்ள ஒற்றுமை இல்லை. நீயா நானா ஒரு போராட்டம், அன்று நடந்த போராட்டம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன காணிக்கைக்காக அவனை கொலையே செய்து விட்டான். ஒரு வார்த்தை சொன்னது. அருமையான சகோதரி, சகோதரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பார்ப்போம். நான் எப்படி கிறிஸ்துக்குள்ள வாழுறேன், நான் நீதிமானா இருக்க நான் விரும்புகிறேன். நாங்கள் தீர்மானம் எடுக்க வேணும். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும், ஒரு ஊழியக்காரன் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற தீர்மானம் எப்படி இருக்குதோ, எங்கள் நடைய பார்த்தா நம்முடைய பிள்ளைகளும் அப்படி நடப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நாங்கள் நீதிமானுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவங்க நீதிமான்களாக தான் இருப்பாங்க. வாசித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37வது அதிகாரம் 32வது வசனத்தை நான் முடித்துக் கொள்ளப்பட்ட நேரங்கள் போதாதனால. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். ஆமென். நீதிமான் என்னமாம்? நீதிமான் அவனை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான். அவனை கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும், எப்படியாவது அவன் இல்லாதபடிக்கு அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடுகிறான் துன்மார்க்கன். அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த கடைசி நாட்கள் நாங்கள் வந்து நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்ட்டு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையா இருக்கிறதா? உண்மை உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? நான் கர்த்தருக்கு உண்மையா வாழுகிறேனா? பரிசுத்தமா வாழுகிறேனா? எங்களை நாங்கள் ஆராய்ச்சி பார்ப்போம். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மாயமான வாழ்க்கையை வாழுகிறோமா, இல்லாட்டி உண்மையா வாழுகிறோமா? கர்த்தருக்கு நீதிமான்களா இருக்கிறோமா? உபத்திரம் வரும் இல்லையான்ட்டு இல்லை, ஆனா அந்த உபத்திரத்தில் நாங்கள் உண்மையா இருந்தால் அவர் எங்களோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரத்தில் நாங்கள் உண்மையா இருப்போம். உபத்திரம் வருதா, அந்த உபத்திரத்தில் உண்மையா இருங்க. போய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் என்ன பார்த்து சொன்னார், நீதான் இந்த காரியத்தை ஏற்படுத்தினேன்ட்டு. இங்க இல்லை, இலங்கையில். நான் சொன்னேன், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையான்ட்டு. இல்லை, நீங்க தான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க, அதுதான் அந்த கதை பெருசா வந்திருக்குதுன்ட்டு. நான் சொன்னேன், நான் சொல்லவே இல்லை, அவங்களோட வாக்குவாதம் பண்ணல. நான் என்னுடைய பாட்டுக்கு போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பார்த்தா யார் சொன்னது எவர் சொன்னது அதை கண்டுபிடிச்சு அவங்களோட குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை. என்னிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. காரணம் இல்லாம ஒருவன் உங்களை குற்றப்படுத்தினா வெல்கம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. நான் இந்த காரியத்தை செய்யவில்லை, ஆனா நான் உண்மையை சொல்ல, இதுதான் நான் செய்யவில்லை நீங்க சொல்லி பாருங்க. அப்படி உங்களை இல்லை நீங்க தான் செய்த நீங்க சொன்னா அதை மனதால் ஏற்றுக்கொண்டு போய் நீதிமான் மீது கண்ணை வைக்கிறவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஏசப்பாட்டு சொல்லுங்க, அவர் மீதியான காரியங்களை செய்வார். நாங்க வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான் சண்டை பிடிக்க மாட்டான், நீதிமான் குற்றம் பேச மாட்டான், நீதிமான் தேவையற்ற வார்த்தைகள் பேச மாட்டான், நீதிமான் விழுந்து போனவனை விழ வைக்க மாட்டான், நீதிமான் அநியாயம் செய்ய மாட்டான், நீதிமான் கர்த்தரோடு பேசுறவன், நீதிமான் பரிசுத்தவான், தாழ்மை உள்ளவன், கீழ்ப்படி உள்ளவன், பொறுமை உள்ளவன் நீதிமான். எவ்வளவு நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா? நமக்குள்ள பிரச்சனை வந்தா நீங்க சந்தோஷமா ஈட்டுக்கொண்டு தேவனிடத்துல சொல்லுங்க, அது எல்லாமே தலகலமா மாறும். அல்லேலூயா. அவங்க வந்து சொன்னாங்க, நான் தவறுதலாக உங்களை குற்றப்படுத்திட்டேன், நான் தவறுதலாக நான் உங்களோட வார்த்தை உங்களோட பெயரை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. எவ்வளவுக்கு நாங்கள் உண்மையும் பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஒன்றும் மறந்துடாதீங்க, நாங்கள் நம்பின கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் பாடினோம், நீங்க தான் அற்புதம் செய்ய வேண்டும், நீங்க தான், உங்களால அல்லாம வேற ஒன்றுமே இல்லை, உம்முடைய உதவி வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சரீரத்தினாலும் முயற்சி எடுக்கிறார்கள், தோத்து போகிறார்கள். வாயினாலே முயற்சி எடுக்கிறார், தோத்து போகிறார்கள். ஒரு பிரயோசனம் இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வச்சு நீங்க செயல்பட்டு பாருங்க, அவரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவரே உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் தள்ள மாட்டார், நீதிமானை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். ஆனா போராட்டங்கள் வரும், அந்த போராட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை குற்றச்சாட்டு வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்கள மன்னிங்க, அவங்க உங்களை மன்னிப்பாங்க. தவறுதலாக பேசுறாங்க, தவறுதலாக வார்த்தைகளை பேசுறாங்க, அதுல நீங்க அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, பிரதர் நான் அதை செய்யவில்லை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாங்க அப்படி சொல்றதில்லை. கர்த்தரை பக்கத்துல வச்சுட்டு நான் எத்தனை தடவை செய்யலை என்று வாக்குவாதம் சொல்லி பேசி சண்டை பிடிச்சு அநியாயமான வார்த்தைகளை பேசி துக்கப்படுத்தி வேதனை வீடுக்கு வாரம். அது கிறிஸ்தவன் அல்ல. நீதிமான் அமர்ந்திருக்க வேண்டும், நீதிமான் செழித்திருக்க வேண்டும் என்று அவன் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, பூமியில நாங்கள் இருக்கிறோம் தான், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். ஆனா கர்த்தரா நமக்கு யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தாவீது நினைச்சிருந்தா அவனை ஒரு சொக்கனுக்கு சவுல் அழிச்சிருக்கலாம்.
ஒரு வார்த்தை கூடிய சவுல பேசவில்லை. அவன் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. அவன் பாவம் அநியாயம் வேற பிரச்சனை. ஆனா தாவீதுடைய பார்வைக்கு அவன் ஒரு ஊழியக்காரன். அவன் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. அதனால என்னுடைய கை நீட்டக்கூடாது. நான் நீதிமான். கர்த்தர் கடைசியா யாருக்காக யுத்தம் செய்தார்? நீதிமானுக்காகத்தான் கர்த்தர் செய்வார். நாங்க எவ்வளவு தூரம் போராடி அவமானப்பட்டு எவ்வளவு நாங்க வாக்குவாதங்கள் செய்தாலும் அந்த இடத்துல தோத்து போவோம். மனுஷன் எடுக்கிற தீர்மானத்தின் படி தோத்து போவோம். தோல்விதான் வரும், வெற்றி வராது. எந்த இடத்துல நாங்க மௌனமா இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் வருவார். கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யாதீங்க. கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யாதீங்க. கர்த்தர் யுத்தம் செய்யற யுத்தத்தை நீங்க செய்யக்கூடாது. தாவீது ராஜா அவனுக்காக யுத்தம் செய்யவில்லை. எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல பொறுப்பு கொடுத்துட்டு அவன் வாழ்ந்து கொண்டே திரிஞ்சான், ஒளிந்து கொண்டே திரிஞ்சான், அவமானப்பட்டு கொண்டே திரிஞ்சான். அவன் சவுலை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லல. நீதிமானுக்கு பிரச்சனை வரும், நீதிமானுக்கு போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். கிறிஸ்தவராகிய நாங்கள் எல்லாவற்றிலும் அங்கே பொறுமையார். எசேக்கியா வாசித்துக் ஏசாயா 57வது வசனத்தை எடுங்கள். 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். என்னமா கடைசி வசனம்? நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நாங்க என்ன சிந்திப்போம்? அது கீழே வாசிங்க சிஸ்டர். இல்ல அதே வசந்த வாசிங்க. அதே வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. பாருங்க, ஜனங்க சிந்திப்பதில்லை. இன்றைக்கு நாங்க எப்படி சிந்திப்போம்டா, நீதிமான் மரித்து போனா நாங்க என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன் செத்து போயிட்டான்ட்டு. வேதம் என்ன சொல்லுது? அது வாசிங்க. வேதம் என்ன சொல்லுது? தீங்கு வருவதற்கு முன்பதே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு தேவனை அறியாதவர்கள் என்ன சொல்றாரு? ஒரு நீதிமான் ஒரு தவறுதலா நான் செத்துட்டேன். பயப்படுறீங்களா? மற்றவர் என்ன சொல்வார்கள்? என்ன மனுஷனாப்பா இருந்தா டக்குன்னு செத்து போயிட்டான். ஏதோ ஒன்று செய்திருக்கிறீர், ஏதோ ஒரு அநியாயம் செய்திருக்கிறீர், ஏதோ ஒன்று செய்துட்டீர் பிரதர், உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று அதை கர்த்தர் அடி போட்டு இருக்கிறார். இதுதான் சொல்லுவோம். ரகசியம் என்ன? தீங்கு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன எடுத்துக்கொண்டார். 6 வருவதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஊசி கண்டுபிடிச்சிருக்காங்க 120 வயசு மட்டும் இருக்கிறதுக்கு. சைனால கேள்விப்பட்டீங்களா? 120 வயசு மட்டும் இருக்கலாம். இருக்க போறீங்களா? இருங்க, ஊசியை வண்டி அடிங்க. ஆனா ஊசியும் எத்துப்படும், நெத்தியில் 6 மாறும் அடிபடும். அப்ப நீதிமான் மரிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இந்த கொரோனால எத்தனை பேர் செத்து ஊழியக்காரர் செத்து இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்வோம்? சொல்லுவோம், ஏதோ ஒன்று செய்துட்டேன். உடனே இதைத்தான் சொல்லுவோம். இப்ப நான் ஏன் சொல்றேன்? நான் செத்துட்டேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? வெளியால போய் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் ஏதோ கிறுக்கு வேலை செய்துட்டேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு கிறுக்கு வேலை செய்ததுனால கர்த்தர் போட்டு விட்டார். அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்லவர், 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 நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான சகோதரி. அப்ப நீதிமான் மரிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. காரணம், தீங்கு வர்றதுக்கு முன்பதாகவே கர்த்தர் நீதிமானை எடுத்துக்கொள்றார். அல்லேலூயா. பாருங்க, நீதிமான் படுற துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, அவனுடைய உண்மை உள்ள வாழ்க்கையில
அங்க தீங்கி வருவதற்கு முன்பதாக கர்த்தர் என்னமா நீதிமான் எடுத்துக்கொள்றார். ஹல்லேலூயா. சாகிறதுக்கு பயம். கர்த்தருக்குள்ள மரிச்சா யாருக்குள்ள மரிக்கணும்? கர்த்தருக்குள்ள மரிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகவர் தற்கொலை செய்த ஒரு ஊழியக்காரன் தற்கொலை செய்திருக்கிறார். கேள்விப்பட்டீங்களா? ஊழியக்காரன் சின்ன போய் ஒரு பிரசங்கம் பண்ண தெரியுமா? நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அந்த போய தகப்பன் கர்த்தருக்குள்ள வளர்த்தவர் ஏதோ ஒரு மனசாங்கள் வந்து விட்டது, அவர் தற்கொலை செய்தார். அது நடந்துக்கான வருஷங்கள். அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிறிஸ்துவப்படையும் கேட்டேன் தான் எஸ்ன்னு சொன்னவர். அப்போ இன்றைக்கு சத்துரு எப்படி ஒரு மனுஷனை அழிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றேன்டா, தீங்கி வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நீதிமான் எடுக்கிறார். பிசாசு என்ன செய்யணும்னு சொன்ன அந்த தீங்கை அனுமதிக்க வேண்டும் என்று பிசாசு இருக்கிறான். தீங்கு நீ அனுமதிக்க வேண்டும், அநியாயம் செய்ய வேண்டும், அக்கிரமம் செய்ய வேண்டும், பாவம் செய்ய வேண்டும், அசுத்தம் செய்ய வேண்டும், அசுத்த வாழ்க்கை செய்ய வேணும், வாழ்க்கை வாழ வேணும் என்று சொல்லி சாத்தான் விரும்புகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிற பார்த்தீங்களா? தீங்கி வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எங்கள் எடுக்கிறார். அல்லேலூயா. வாசித்துக் கொள்ளுங்க. எசேக்கியா 33:18 வாசித்துக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 33:18. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். அநியாயம் செய்தா போட்டு தாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீதிமான் அநியாயம் செய்தா என்ன சொல்றார் ஆண்டவர்? சாவான். உன்னை பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சதான், அநியாயத்துக்கு அழைக்கல. அப்ப பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது போல நடிச்சு வாழ்றவனை கர்த்தர் ரகசியமா போட்டு தாக்குவார். அதாவது 2 வேஷம். பரிசுத்தமா இருக்கிறது போல நடிக்கிறவங்க இருக்கிற நடிப்பு, அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, பிரியம் இல்லை. அது கர்த்தர் உண்மையாக வேதம் என்ன சொல்ல வாசிங்க சிஸ்டர். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். அவன் சாவான். எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்ப நீதிமான் அநியாயம் செய்வானா இருந்தால் அவன் சாவான். அல்லேலூயா. அருமையான சகோதரர், கடைசியா 5:32 லூக்கா வாசிங்க. 5:32 நான் முடிக்கிறேன். பின்பு நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஓகே, இப்ப ஆண்டவர் என்ன சொல்லண்டா, நீதிமானை அழைக்க வரவில்லை, பாவிகளை அழைக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் என்ன? பாவியாக எங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் தன்னிட பக்கம் எடுப்பதற்காக அவர் சிலுவைக்கு போய் தன்னையே அர்ப்பணிச்சு தன்னையே கொடுத்து அவர் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக அவர் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் பாவிகளாக இருந்தோம், அநியாயக்காரராக இருந்தோம், இப்ப கர்த்தருக்குள் நீதிமான். அல்லேலூயா. ஆனா பூமியில நீதிமான் இல்ல. கர்த்தருக்குள்ள ஒருவன் வருவானா இருந்தால், அவர் இரத்தத்தினாலே கழுவப்படுவானா இருந்தால், அவன் உண்மையாக வாழ்வானா இருந்தால் அவன் நீதிமான். அல்லேலூயா. அவன் நீதிமான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகங்களும் இல்லை. அல்லேலூயா. அப்ப பாவிகளை தான் கர்த்தர் நேசிக்கிறார், நீதிமான் இல்ல. அருமையான சகோதரனே சகோதரி, இயேசு எங்களை விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொடுத்து, அந்த முத்தை கொடுத்து எங்களை உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அவர் எனக்காக மரித்தவருக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் பாடுறோம், துதிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆண்டவர் பாடுறார், எங்களோடு பேசுகிறார், இடப்படுகிறார். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? இதை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் அறிய வேண்டும். நான் காலையில் எழும்பி எல்லா காரியத்தையும் செய்து போட்டு வெற்றில போய் யோசிப்பேன், ஆண்டவரே ஏதாவது உங்களை துக்கப்படுத்தினது இருந்தால் ஏதாவது எனக்கு சொல்லுங்கப்பா. வெற்றில இருந்து கேட்பேன். ஏன்னா நாங்கள் என்ன பேசுகிறோம், என்ன கதைக்கிறோம் நமக்கு தெரியாது. அந்த ஏதாவது ஒரு வார்த்தையை நாங்கள் யாரையும் துக்கப்படுத்தி நோகடித்திருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அவனோட ஒப்புரவாகிறேன். நான் படுக்கும் பொழுது மரித்தா அந்த பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ண விடா இருக்கோமா இருந்தால் அது மிக மோசம். நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நித்திரலோகமாக இருந்தால் நல்ல இன்பமான நித்திர வரும், மரித்தாலும் அவன் பரலோகம் போவான். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை, பிரச்சனையான வாழ்க்கை. ஆனால் அதில் அந்த வாழ்க்கையில் உண்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம். பாருங்க, பேதுரு மறுதலிப்பானண்டு ஏசப்பா முன்கூட்டியே சொல்லிட்டார். கொஞ்சம் கவனிங்க, இயேசு சொல்லிட்டார், நீ மறுதலிப்பாய், என்ன சேவல் கூறத்துக்கும். அவன் சொன்னது போல அவன் மறுதலித்தான் இல்லையா? எவ்வளவு அன்புள்ள தேவன். இயேசு உயிரோடு எழுந்து வந்த அப்புறம் என்ன கேட்கிற? ஆற்ற பேரை உச்சரிக்கிறார். சீசருக்கு சொல்லுங்க, பேதருக்கும் அதை தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு கதைக்கு சங்கர் விரதம் எனக்கு அநியாயம் செய்தார். நான் மறிச்சு வருத்தத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். வெளியே வரைக்க சங்கரை பழி வாங்க விட மாட்டேன், எனக்கா காட்டினவர். இதுதான் மனுஷனுடைய இருதயம். இந்த இயேசு பாருங்க அழகாக சொல்றார், சீசருக்கு போய் சொல்லுங்க, பேதுருக்கும் சொல்லுங்க. பேதுரு மறுதலித்தவன் தான், கர்த்தர் பேதுருவை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களை நேசிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். பூமியில் இருக்க போகிற கொஞ்ச காலம்தான். அந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். உண்மையாக கர்த்தரை நேசிப்போம். மாய வாழ்க்கை வேண்டாம். நாங்கள் இவ்வளவு மாய வாழ்க்கை போட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் சரியாக தெரியப்படுத்துவார். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்களோட வாலிப வயசை மிகவும் காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட வாலிப வயசு போனாதான் திரும்ப வராது. பரிசுத்த வாழ்க்கை வாழ பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாட்டி காலையில் ஜெபிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாட்டி தேவனை வார்த்தையை வாசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாட்டி நல்ல வார்த்தையை பேச முடியாது. தயவு செய்து வாலிய பிள்ளைகள், நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தருக்கு உண்மையாக வாழ வேண்டும். இது குறுகிற காலங்கள். யார் பூமியில் இருப்போம், யார் இருக்க மாட்டோம் தெரியாது. ஆனால் அந்த வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கையை உண்மையாக வாழ்ப்போமா இருந்தால் நிச்சயமாக ஜீவ கிரீடத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ ரகபா சந்தர கபா லபா ரபா சந்தரபா. ஓ ரீமா லாமா சந்தர கபா லபா ரபா சந்தரபா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் சொல்வோம், ஆண்டவரே நான் நீதிமானா வாழ விரும்புகிறேன், நான் நீதிமானா வாழ விரும்புகிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு வாழவில்லை, மற்றவனுக்கு அக்கிரமம் செய்ய வாழவில்லை. ஆண்டவரே அப்பா, நான் உண்மை உள்ளவனா வாழ விரும்புகிறேன், நீதி உள்ளவனா வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுங்க. தயவு செய்து ஒப்பு கொடுங்க. இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் விடுங்க. ஆண்டவரே, நான் நீதிமானா வாழ விரும்புகிறேன், என்னுடைய குற்றங்களை தெரியப்படுத்துங்க, என்னுடைய தவறுகளை தெரியப்படுத்துங்க. இன்றையிலிருந்து அப்பா கேட்ட வார்த்தையின்படி நான் நீதிமான விரும்புகிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே.